ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற இந்த நாளிலே கூட தேவன் நம்மை சந்திக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக என்னுடைய ஹேண்ட் ஆஃப் குட்னஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய இசைமை மற்றும் ஆஃபீஸிலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களே நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 3வது வசனம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். ஆக உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் அவர்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி, காரணமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவரும் வெட்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாய் காத்திருந்து, என் அன்பு தேவ பிள்ளையே, நாம் பெறும் பொழுது, நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் ஏங்குகிற காரியம் நமக்கு நடக்கும் பொழுது, நம்ம தவிக்கிற காரியத்திலே கர்த்தர் அற்புதம் செய்யும்போது நம்முடைய முகம் பிரகாசிக்கும். நம் முகம் வெட்கப்பட்டு போகவே போகாது. யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிறதை 1-2 அல்ல, அநேக காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் அது காலதாமதம் ஆகும்போது சோர்ந்து போய்விடுகிறோம், பலனற்று போய்விடுகிறோம். ஆனால் தாவீதுக்காரன், சங்கீதக்காரன் சொல்றாரு, தாவீது, என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திருக்கிற, அருமையா இந்த வேதவசனம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட மாட்டார்கள். உன் வாழ்க்கைக்கு கூட நீ காத்திருக்கலாம், உன் எதிர்காலத்துக்காக நீ ஆண்டவரிடத்தில் காத்திருக்கலாம், ஏதாவது கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையை நீ காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ காத்திருக்கிற அந்த காத்திருப்பிலே தேவன் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்பட விடவே மாட்டார். ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆனால் காரணம் இல்லாமல் உனக்கு துரோகம் பண்ணுகிறாங்க பாருங்க, காரணம் இல்லாமல் உனக்கு வஞ்சனையை செய்துட்டு நான் இல்லைன்னு சொல்கிறாங்க பாரு, அவங்க வெட்கப்பட்டு போவார்கள். காரணம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்திருக்க மாட்டோம், நீங்கள் எதுவுமே செய்திருக்க மாட்டீங்க, தவறானது ஒன்று செய்ய மாட்டீங்க. ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு குழி பறிச்சுட்டு உனக்கு விரோதமாக நடக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வெட்கப்பட்டு போவான், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஸோ இன்றைக்கு அவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில், என் அன்பு தேவ பிள்ளையே, இரட்டத்தனையான நன்மை வரும். உன் முகம் பிரகாசிக்கும், உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அதை கர்த்தர் கொடுப்பார். நீண்ட நாள் காத்திருக்கிறது, நெடுநாள் காத்திருக்கிறது சரீரத்தை இழைக்கப்படான வேண்டினது விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீ என்னை பார்த்து காத்திருக்கிற இல்லையா, என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கிற இல்லையா, இத்தனை வருஷம் காத்திருந்துட்டு இல்லையா, இப்போ பாரு நான் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன், இப்போ பாரு உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன், இப்போ பாரு உன் கொம்பை நான் உயர்த்த போகிறேன், இனிமேல் பாரு நீ தலை குனிவதே. உன் வாழ்க்கையில் உயர்வான ஸ்தானத்தை, உயர்வான அந்தஸ்தை, உயர்வான லாபகரத்தை, உயர்வான நன்மையை, உயர்வான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு விரோதமாக எழும்பினவனை வெட்கப்படுத்துவார். ஆமென். செபிப்போமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை வெட்கப்படாதபடிக்கு காத்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், முகங்களை பிரகாசிக்க பண்ணியதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே, வெட்கம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு போர்வை போல இருந்ததப்பா, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவன் எங்கள் நடுவிலே நீ இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிய கர்த்தர் கிருபை செய்யும். நாங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு நன்மை செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த நாளில் வரப்போகிற சபை விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆமென்று பதில் கொடுத்து கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். வெட்கம் நீங்கட்டும், நன்மை வரட்டும், முகத்தை உயர்த்தும், ஆசீர்வதி, கொம்பை உயர்த்தும், முகம் பிரகாசிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.